வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2021ல வெளியான சேசிங் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். வரலட்சுமி சரத்குமார் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து நிறைய பெண்களை கெடுத்து சாவடிக்கிறாரு. இந்த நபரை எப்படியாவது லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா அது மூலியமா லாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அவர் மர்மமான முறையில இறந்து போறாரு. அடுத்தடுத்து மர்மமான முறையில இறப்புகள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றத வரலட்சுமி சரத்குமார் விசாரிக்கிறாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க போல. அதுல ஒரு பொண்ணை ஒரு குரூப் டார்கெட் வைக்கிறாங்க. இந்த பொண்ணை தூக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த பொண்ணு கமிஷனரோட பொண்ணு போல. இப்ப கமிஷனருக்கு தகவல் போயிருது. இப்ப கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, நேத்ரா அப்படின்ற ஒருத்தங்க கிட்ட இந்த வேலையை தராரு. அதாவது என் பொண்ணை ரெஸ்கியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நேத்ராவும் தகவல் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஒருத்தனுங்க கடத்தினாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. நேத்ரா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நேத்ரா இருக்காங்க பாத்தீங்களா, எல்லார் கூடயும் தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. கமிஷனரோட வைஃப் பயத்துல இருக்கும்போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பொண்ணை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. இப்ப கமிஷனருமே இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு போல. வேற ஒரு பொண்ணை தான் டார்கெட் பண்ணிருப்பாங்க. தெரியாதனமா கமிஷனர் பொண்ணை தூக்கி இருப்பாங்க. தூக்குனது யாரு என்னன்றத கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பொறுப்புல இருக்காங்கன்னா, ட்ரைனிங்காக வருவாங்க பாத்தீங்களா, அவங்கள ட்ரெயின் பண்றது தான் இவங்க வேலை போல. இப்ப ட்ரைனிங்காக புதுசா ஒரு குரூப் வந்திருக்காங்க. இவங்க பயங்கரமா உங்களுக்கு ட்ரைனிங்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்னா இப்படி இருக்கணும், தைரியமா எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும், புரிஞ்சதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எல்லாருமே புரிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களுமே கமிஷனரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. வேற ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி ஆள் மாறி தான் கமிஷனரோட பொண்ணை தூக்கி இருப்பாங்க. தூக்குன நபரோட பேரு படிக்குத்தன் அப்படின்றது. படிக்குத்தனை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பேசாம கஸ்டடியில எடுத்து விசாரிச்சா என்னன்றபடி இவங்க கேக்குறாங்க. இல்ல அந்த படிக்குத்தனை அவ்வளவு சீக்கிரத்துல தூக்க முடியாது. அவனுக்கு எதிராக நம்ம கிட்ட எவிடன்ஸ் கிடைக்கணும். அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ற வேலையை பண்ணு, அதுக்கப்புறம் அந்த படிக்குத்தனை தூக்கலான்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை பண்றதுக்கு எனக்கு ஒரு டீமை செட் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தாராளமா உனக்கு விருப்பப்படுற மாதிரி டீமை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. இவங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு 4 பேரை பார்த்து வச்சிருப்பாங்க. 2 பெண்கள் 2 ஆண்கள். இவங்கள தான் இவங்க முடிவு பண்றாங்க. உங்களுக்கு இது ஓகே தானே? ஏன்னா நிறைய ஆபத்து வர கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க ரெடியா இருக்கோன்ற மாதிரி இவங்க 4 பேருமே டீம்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. படிக்குத்தன் அப்படின்ற ஒரு நபரை பத்தி பேசினாங்க பாத்தீங்களா, அவர் இவரா தான் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர்கிட்ட ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இருக்காரு. எழுதி வாங்கினவர் அவரோட கதையை முடிக்கலான்ற மாதிரி இந்த இடத்துல கதையை முடிச்சிடுறாரு. இதை தாண்டி நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்றாரு போல. இப்ப டீலிங் எல்லாம் முடிச்சுட்டு இவரோட ரூம்க்கு வராரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணுமே தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் சீக்கிரமா காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வட்டிக்கு காசை தந்திருக்காரு, அதை திரும்பி தந்துடுறேன்னு சொல்றாங்க. எனக்கு காசெல்லாம் தேவையில்லை, நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவருமே எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறாரு. வேணா விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா கெஞ்சுறாங்க. ஏதோ ஒரு ட்ரக்கை கலந்து தந்து தான் இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே இவர் அடிக்கடி பார்க்கிறதுக்காக வீடியோ மாதிரியும் எடுத்து வைக்கிறாரு. இப்ப ஹீரோயின் டீம் கூட டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இவன் பேரு படிக்குத்தன் அப்படின்றது. இவனை நம்ம தூக்கணும். ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் இவனோட வீட்டுல போய் நம்ம ரைட்லாம் பண்ண முடியாது. இவனுக்கு எதிராக எப்படியாவது எவிடன்ஸை நம்ம சேகரிக்கணும், அதுக்கப்புறம் இவனை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் மேடம் அப்படின்ற மாதிரி டீம்ல இருக்கவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா படிக்குத்தன் வட்டிக்காக நிறைய பேருக்கு காசு தருவான். காசை ஏழைங்களுக்காக பார்த்து தான் தருவான். ஏழைங்களால திரும்பி தர முடியாதுல்ல, அவங்க வீட்டுல இருக்க பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடப்பான் போல. ஆக்சுவலா 3 பெண்கள் அடுத்தடுத்து பாடியா கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் கண்டிப்பா இவன் தான் எல்லை மீறி நடந்திருக்கான், அதுக்கப்புறம் சாவடிச்சிருக்கான். நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல, அந்த ப்ரூஃபை எப்படியாவது ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டீமை சேர்ந்தவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப படிக்குத்தன் இருக்காரு பாத்தீங்களா, காலையில வேலை விஷயமா வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு கேட்ல இருக்க வாட்ச்மேனா சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. மீதி 2 லேடிஸ் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அதே மாதிரி ஜென்ஸ் 2 பேரு அந்த படிக்குத்தன் எங்க போறாரு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க.
அவர் வந்துட்டு இருக்க வழியில அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது போல, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமை நோக்கி போயிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ரெஸ்ட் ரூம் போலான்ற மாதிரி தனியா இருக்கிற ஒரு இடத்துக்கு போனாரு பாத்தீங்களா, அங்க ஒரு நபர் மறைஞ்சிருந்து இவரையே பார்த்துட்டு இருக்கான். அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் தான் இவன் போல. சட்டுன்னு இவர் கதையை முடிக்கிற மாதிரி அட்டாக் பண்றதுக்கு வரான். ஆனா சுதாரிச்சு இந்த படிக்குத்தன் தடுத்துறாரு. புடிங்கடா புடிங்கடான்னு ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்துறாங்க. அவன் மிஸ் ஆயிடுறான். பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் தான் அவன், அவனை உயிரோட விட்டு வைக்காதீங்க, சீக்கிரமா கதையை முடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையும் போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு அவர் போற இடத்தை ஃபாலோ பண்றாங்க. அடுத்ததான் இந்த படிக்குத்தன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டல் மாதிரியான இடத்துக்கு வராரு. அங்க எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு ஜெரால்ட் அப்படின்ற ஒரு நபர் வராரு. இந்த ஜெரால்ட் முக்கியமான கேரக்டரை பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப 2 பேருமே ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜெரால்டுக்கு இந்த நபர் நிறைய காசு தரணும் போல. நான் ப்ராடக்ட்டை தந்துட்டேன், நீ காசை ஒழுங்கா தர மாட்ற, எப்பதான் காசை தருவே அப்படின்ற மாதிரிலாம் ஜெரால்டு கோவப்படுறாரு. சீக்கிரமா காசு வந்துரும், நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி இவருமே பதிலுக்கு பேசுறாரு. காசு மட்டும் சரியான டைம்குள்ள வரல, என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி ஜெரால்டு வார்னிங்லாம் கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் அவசியமே வராது, காசு சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இவரும் பேசிட்டு கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து இந்த 2 போலீஸுங்க பார்த்திருப்பாங்க, வீடியோ மாதிரி எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் வேற ஒரு பொண்ணை ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்கல்ல, எதுவுமே கிடைக்கல. இப்ப வாசல்ல இருக்க பொண்ணு இருக்கால, அந்த படிக்குத்தன் வந்துட்டு இருக்கான், சீக்கிரமா கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க 2 பேருமே வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பொண்ணும் நைஸா நழுவணும் அப்படின்ற மாதிரி நழுவ ஆரம்பிச்சிடுறா. வாசல்ல நின்னுட்டு இருந்த பொண்ணு யாருன்ற மாதிரி வந்த இவருமே செக்யூரிட்டி கிட்ட கேக்குறாரு. உங்களை தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணா, நீங்க வரதுக்குள்ள கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி படிக்குத்தனும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஃபாலோ பண்ண 2 ஜென்ஸ் போலீஸுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட அண்ணன் அட்டாக் பண்றதுக்காக வந்தான், அதுல இருந்து இந்த படிக்குத்தன் தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் யாரையோ மீட் பண்ணா மேடம், 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஆர்குமெண்ட் போச்சு, என்ன ஆர்குமெண்ட்னு தெரியல, நாங்க வீடியோ மாதிரி எடுத்தோம், ஆனா பேசுனது கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதான்னு கேட்கிறாரு. நாங்க வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சோம், எதுவுமே கிடைக்கல, எல்லாத்தையும் அவன் போன்ல தான் வச்சிருக்கான் போல, எப்படியாவது சாமர்த்தியமா அவன் போன்ல இருக்க டேட்டாவெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு பிளான போடுறாங்க. இந்த படிக்குத்தன் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தங்களுக்கு காசு தரதுக்காக ஹோட்டல்ல வச்சு மீட் பண்றாரு. அவங்களுக்கு காசெல்லாம் தந்து கரெக்டா வட்டியை தந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வராங்க. ஏற்கனவே வாசல்ல நின்ன பொண்ணு வராங்க. இவ தானே வாசல்ல நின்னா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்தோடனே இவருமே ஏற்கனவே நீ வந்தலன்னு கேட்கிறாரு. இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே போய் சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் ஒரு ஆசிரமத்துல இருக்கேன், ஆசிரமத்தை நடத்துறதுக்கு காசு வேணும், வட்டிக்கு நீங்க காசு தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. கண்டிப்பா தரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் இவரோட போனை மாத்தணும் அப்படின்ற மாதிரி வேற ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வராரு. சர்வர் கெட்டப்ல தான் வராரு. அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க போனை நைஸா எடுத்துட்டு வேற ஒரு போனை வச்சிடுறாரு. இப்ப அந்த போன்ல இருக்க டேட்டாவெல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க வேகமா டேட்டாவெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அவர் போனை எடுக்க வைக்காம பாத்துக்கணும்ன்றது தான் இந்த பொண்ணோட வேலை போல. இந்த பொண்ணு வேணும்ட்டே அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உன் நம்பரை தானே நோட் பண்றதுக்காக அவர் போனை எடுக்க போறாரு. போனை எடுத்துட்டா பிரச்சனை இல்ல. அதுக்குள்ள சர்வர் கெட்டப்ல இருக்க போலீஸ் என்ன பண்றாருன்னா, தெரியாதனமா அங்க கொட்டுற மாதிரிலாம் நடிக்கிறாரு. இருங்க சார் கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கிளீன் பண்ற மாதிரி வராரு. அப்படி வந்தவர் திரும்பி அவரோட போனை அந்த இடத்துல வச்சிடுறாரு. சோ திரும்பி அந்த ரவுடியோட போன் அந்த இடத்துக்கு வந்துருது. இந்த பொண்ணு நைஸா கிளம்பலான்னு பார்க்கும்போது, எங்கடி கிளம்புற, ஏற்கனவே என் வீட்டுக்கு வந்தது நீ தான் தெரிஞ்சிருச்சு, எதுக்காக என் வீட்டுக்கு வந்த, என்ன வேவு பாக்குறியான்னு கோவமா கேக்குறாரு. நான் இல்லன்னு இவங்க கிளம்ப பாக்குறாங்க. புடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஆளுங்களுமே தப்பிக்க பாக்குற இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு ஆபத்துல இருக்கா பாத்தீங்களா, காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த ஹீரோயின் இங்க இருக்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க. அந்த பொண்ணை நல்லபடியா காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அவன் போன்ல என்ன இருக்குன்னு பார்த்தா, நிறைய பொண்ணுங்க கிட்ட அவன் தான் எல்லை மீறி நடந்திருக்கான் போல. அதெல்லாம் வீடியோவா எடுத்து வச்சிருக்கான். சோ நிறைய பொண்ணுங்க சாவுக்கு இவன் தான் காரணம்ன்றது தெரியுதுல்ல. இதுல ஒரு போலீஸ் மட்டும் பயங்கர கடுப்பாயிடுறாரு. அதாவது ஜென்ஸ் போலீஸா 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் பயங்கரமா கோவப்படுறாரு. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சாவடிக்கணும், ஏன்னா சட்டத்துல இவனுக்கு தண்டனை கிடைக்காது, தப்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம சட்டத்து மேலதான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோயின் பேசுறாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி இவர் கோச்சுக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. உடனே இந்த இடத்துக்கு வான கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாருன்னா, அந்த படிக்குத்தன் வீட்டுக்கு தான் கூப்பிடுறாரு. படிக்குத்தனை யாரோ கொலை செஞ்சிருக்காங்க, அதுவும் ஆண் உறுப்பா அறுத்து கொலை செஞ்சிருக்காங்க. இது யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி கமிஷனர் யோசிக்கிறாரு. இவங்களுமே 2 பேர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஹோட்டல்ல வச்சு ஜெரால்டுன்னு ஒருத்தன் சண்டை போட்டிருக்கான், அவன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு பொண்ணோட அண்ணன் ஏற்கனவே
ஏற்கனவே சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி மிஸ் ஆயிருச்சு, அவன் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஜெரால்டுன்னு ஒருத்தனை பத்தி சொன்னல, அவன் யாரு என்னன்னு கொஞ்சம் விசாரின்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க டீம்ல இருக்க 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, Facebookல பசங்க ப்ரொஃபைலா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு பையன் ப்ரொஃபைல்ல இருக்க பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு பொருளை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த நபர் வந்து பொண்ணுங்களுக்கு ட்ரக் மாதிரி தந்து எல்லை மீறி நடந்தாரு பாத்தீங்களா, அதே ட்ரக் இந்த பையனோட போட்டோலயும் இருக்கு. மேடம் இவன் போட்டோலயும் அது இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக் என்னன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த பையனை ரீச் பண்ணலான்னு பார்த்தா இந்த பையன் இறந்து போயிருப்பான். ஆக்சுவலா இந்த பையனோட பேரு விஷ்ணு அப்படின்றது. இந்த பையன் எப்படி இறந்து போனான்னு விசாரிக்கும் போது நல்லா தான் இருந்தான், நல்லா தான் படிச்சான், திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இந்த பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்கும்போது தீபக்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான்ற மாதிரி ஃபேமிலி சொல்றாங்க. சோ விஷ்ணு திடீர்னு தற்கொலை பண்ணியிருக்கான், அந்த ட்ரக்கும் யூஸ் பண்ணியிருக்கான், இவனோட ஃப்ரெண்டை பார்த்து விசாரிச்சா தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்டு தீபக்கை பார்க்கறதுக்காக அவனோட ஃபிளாட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் ஃபிளாட்டு 7 நாளைக்கு மேல பூட்டி தான் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சரி அவன் எங்கெல்லாம் போவான்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்கிறாங்க. அவன் போகிற இடத்துக்கெல்லாம் இவங்க செக் பண்றாங்க. ஆனா அங்க எங்கேயுமே இவன் இல்லன்றது தெரிய வருது. அந்த ஃபிளாட்ல ஒரு வேலைக்காரங்க வேலை பார்ப்பாங்க போல, ஒரு வாரமா என்ன வர வேணாம்னு சொல்லிட்டாரு, ஏன் இதுக்குன்னு காரணம் கூட சொல்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஃபிளாட்டுக்குள்ள நம்ம திருட்டுத்தனமா போய் பார்த்தா என்னன்ற மாதிரி ஹீரோயினும் டீமும் யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் யாருக்குமே தெரியாம இவங்களுமே திருட்டுத்தனமா கதவை திறந்து உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பையனே உள்ளதான் இருக்கான். தீபக்னு ஒரு பையனை தேடினாங்கல்ல, அந்த பையனே உள்ளதான் இருக்கான். அவனை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவன் உடம்பு முழுக்க ஏதோ வந்து ப்ராப்ளம் வந்த மாதிரி இருக்கு. அலர்ஜி வந்தா தோலெல்லாம் ஒரு மாதிரி மாறும்ல, அந்த மாதிரி மாறி இருக்கு. உனக்கு என்னாச்சு, நீ எதுக்காக வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் விஷ்ணுன்ற பையனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க சாதாரண ட்ரக்கை தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி பப்புக்கு போகும்போது அங்க இருக்க லிங்க்ல இருக்கவங்க இருக்காங்கல்ல, இந்த ட்ரக் எடு செம்ம போதை கிடைக்கும்ன்ற மாதிரி ஏத்தி விட்டு இருப்பாங்க. இவனுங்க அந்த ட்ரக்கை எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கு அடிக்ட் ஆகி தான் உடம்புல இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். அந்த அலர்ஜி வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனைன்ற மாதிரி விஷ்ணு யோசிச்சு தான் தற்கொலை பண்ணியிருப்பான். நான் இந்த மாதிரி அதுல இருந்து வெளியே வரதுக்கு போராடிட்டு இருக்கேன், இதுக்கான மருத்துவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். யார் உனக்கு இதை அறிமுகப்படுத்தி வச்சா, அவங்கள கை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனுமே ட்ரக் வாங்குற மாதிரி அவங்கள மீட் பண்றதுக்காக வரான். இப்ப ட்ரக் வாங்குற மாதிரி இவங்கள போட்டு கொடுத்துறான். இவங்களுமே போலீஸ் சுத்தி வளைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்கள லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இந்த நபர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் படிக்குத்தனோ ட்ரக் சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. 3 பேர் சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போல. ஜெரால்டுன்னு வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தன் தான் இங்க இருக்க 2 பேருக்கு சப்ளை பண்றான். சோனான்னு ஒருத்திக்கும் அதே மாதிரி அந்த படிக்குத்தனுக்கும் சப்ளை பண்றான் அப்படின்ற இவர் சொல்லிட்டாரு. சோனாவா, அந்த சோனா கிட்ட எங்களை இன்ட்ரோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சோனா அவங்களோட வீட்ல இருக்கும்போது உங்களை பாக்குறதுக்கு ரவி வந்திருக்கான்னு ஆளுங்க சொல்றாங்க. உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி சோனா சொல்றாங்க. மாட்டின நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்கள ஆளுங்க மாதிரி கூட்டு வந்துடுறான். அதாவது இவங்களுக்குமே ட்ரக் வேணும்ன்ற மாதிரி கூட்டு வந்துடுறான். இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க, பெங்களூர்ல நிறைய இடத்துக்கு சப்ளை பண்ண போறாங்களாம், அதனால தான் அறிமுகப்படுத்தலான்னு கூட்டு வந்தன்ற மாதிரி சொல்றான். அப்படியா, சரி நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி சோனாவும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க பாத்தீங்களா, அப்ப கார் கிராஸ் ஆகி உள்ள வருது. ஜெரால்டுன்றவனோட கார் தான் உள்ள வருது. சோனா இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுல, இத பத்தி கமிஷனர் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இவங்களுமே கால் பண்ணி கமிஷனர் கிட்ட சொல்றாங்க. நீங்க ஓகேன்னு பர்மிஷன் தந்தா நாங்க உள்ள இறங்கி சோனாவை லாக் பண்ணிடுவோம், சோனா மூலியமா ஜெரால்ட பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி கமிஷனரும் ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் உள்ள வந்த ஜெரால்டு வெளியே போனவங்க யாருன்னு கேட்கிறாரு. பெங்களூர் டீலர்ஷிப் வேணுமா, நான் தந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரை கேட்டு தந்த, முடிவை நீ எடுக்க கூடாது, என்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன பெரிய இவனா, உன்கிட்ட தான் கேட்டு எடுக்கணுமா, நானே எடுப்பேன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. இதுல இவர் பயங்கர கடுப்பாயிடுறாரு. உன் கூட எல்லாம் டீலிங் வச்சுக்கிட்டேன் பாரு, என்ன சொல்லணும், சீக்கிரமா உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. உன் கதையை நான் முடிக்கிறேன்ற மாதிரி இவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. நமக்கு கமிஷனர் கிட்ட இருந்து பர்மிஷன் கிடைச்சிருச்சு, நம்ம உள்ள போலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நுழைஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்கு. அது என்னன்னா, சோனா அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சோனாவை நம்ம வரதுக்கு முன்னாடியே யாரோ சாவடிச்சிருக்காங்க போல, யாரா இருக்கும், கடைசியா யார் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்றத செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. சோனாவோட லேப்டாப்லாம் கிடைச்சிருக்குல்ல, அது மூலியமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சர்ச் பண்ணி பாக்குறாங்க. சோ சோனா ஜெரால்டுன்னு ஒரு நபர் கூட டச்ல இருக்கிறது தெரிய வருது. இத பத்திலாம் இவங்களுமே கமிஷனர் கிட்ட சொல்றாங்க. அந்த ஜெரால்ட பொறுத்த வரைக்கும் மலேசியாவை சேர்ந்தவன் போல, அவன் தான் இங்க ட்ரக்கை சப்ளை பண்றான், அதை சோனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவனை பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போனாதான் சார் கரெக்டா இருக்கும், பர்மிஷன் தந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அவனை பிடிச்சிட்டு வருவேன்ற மாதிரி சொல்றாங்க.
சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி கமிஷனரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மலேசியால அர்ஜுன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் ஹோட்டல் பிசினஸ்ல இருக்கவரா இருப்பாரு. அவர்கிட்ட நீ கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜெரால்ட ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அவர் ஃபாலோ பண்ணதுல கண்டுபிடிச்சதை பத்தி சொல்றாரு. ஜெரால்ட பொறுத்த வரைக்கும் மைக்ன்ற ஒரு பெரிய ஆளோட தம்பியா இருப்பான். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை தூக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். எப்பவுமே அவனை சுத்தி ஆளுங்க இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அண்ணன் தம்பி பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல கவின் ஒருத்தன் கூட சேர்ந்து தான் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கும் இந்த தம்பிக்கும் சண்டை போல. அண்ணன் ரெண்டு பேர் காம்ப்ரமைஸா போங்க, அதுதான் நம்ம தொழிலுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. நீ சொல்றதுனால காம்ப்ரமைஸா போறதுக்கான மீட்டிங்க்கு நான் போறேன். அவன் அங்கேயும் சொதப்புனானா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அண்ணன் மைக்கும் ஏத்துக்கிறாரு. ஜெரால்டும் கவினும் மீட் பண்ண போறது இவங்களுக்கும் தெரிய வந்துருது. அந்த மீட்டிங்ல வச்சு ஜெரால்ட தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா. அப்படி பாதுகாப்புக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் டைவர்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுங்க மூலியமா செடியூஸ் பண்ணியோ இல்லனா ஏமாத்தியோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான போடுறாங்க. இவங்க பிளான் போடுற மாதிரியே அதை எக்ஸிக்யூட்டும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஏற்கனவே கவினை பிடிக்காது இல்ல, அதனால கவின் கூட கோவமா தான் ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ஆர்குமெண்ட்ல சண்டை ஏற்படுது. அதே மாதிரி பாடி கார்ட்ஸ் காணாம போனதுக்கு கவின் தான் காரணம்ன்ற மாதிரி ஜெரால்டு கோவப்படுறாரு. இப்ப கவினோட ஆளுங்களும் ஜெரால்டோட ஆளுங்களும் மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கவின் இருக்கான்ல, ஜெரால்ட ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் என்ட்ரியை கொடுக்குறாங்க. வந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவன் கையில ஷூட் பண்ணி ஜெரால்ட காப்பாத்திடுறாங்க. இப்ப ஜெரால்ட கூட்டிட்டு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஜெரால்டுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார் நீங்க, எதுக்காக என்ன காப்பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க வரல, தூக்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கன் எடுத்து சடனா இவனை ஷூட் பண்ணிடுறாங்க. டீம்ல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மேடம் இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தானே வந்தோம், எதுக்காக ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கவின் இருக்கான் பாத்தீங்களா, பதிலுக்கு இவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஆளுங்களும் துரத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேன் ஏறி இங்க இருந்து தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டீம்ல இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஜெரால்டோட அண்ணன் மைக்கு பாடியை பாக்குறதுக்காக வரும்போது இந்த இடத்துல கவினோ ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை கவினோ ஆளுங்களும் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. சீக்கிரமா அந்த கவினை தூக்குங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப டீம்மேட்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்கல்ல, இவங்களுமே எதுக்காக ஷூட் பண்ணாங்கன்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்து போயிடுவாங்க. இவங்க அனாதையா தான் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஷன்ல இவங்க சார்ஜ் எடுக்கிறதுக்காக வராங்க. அந்த ஸ்டேஷன்ல பூலாம் விக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா. பக்கத்துல பூக்கடை வச்சிருக்கா. அடிக்கடி ஸ்டேஷனுக்கும் வருவா போல. அவ இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நாளே ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அந்த பொண்ணோட பேரை நம்ம மல்லின்னு வச்சுக்கலாம். இப்ப மல்லி வீட்டுல இருக்கும் போதும் பேசுறதுக்காக வரா. இவங்களோட அப்பா அம்மா போட்டோக்கு மாலெல்லாம் போட்டுட்டு இருக்கா. அதுக்கு காசு தரும் போது வேணான்ற மாதிரி சொல்றா. உங்களை மேடம்னு கூப்பிட ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, அக்கான்னு கூப்பிடவான்னு கேக்குறா. தாராளமா கூப்பிடு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு தான் இவங்களோட பிறந்த நாள் அப்படின்றத கூட இவ கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சவ என்ன பண்றானா, அதை கொண்டாடியே ஆகணும்ன்ற மாதிரி கொண்டாடலாம் செய்றா. அதனால இவங்களுக்கு மல்லியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு தங்கச்சி மாதிரி தான் மல்லியை இவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மல்லியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, மேடம் மல்லி இன்னும் வீட்டுக்கு வரல, உங்க வீட்டுக்கு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லையே அவ கிளம்பிட்டாலே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா கிளம்பும் போது மல்லி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஆசிரமத்துல கிளீனிங் வேலை பார்க்க போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அங்க போய் நம்ம செக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆசிரமத்துல விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஆசிரமத்துல இருக்க செக்யூரிட்டி என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு எப்பயோ கிளம்பிட்டாலே மேடம்னு சொல்றாரு. அப்படி சொன்னவர் கொஞ்சம் திருட்டு மொழியோட தான் சொல்றாரு. அதனால இவங்களுக்கு லைட்டா டவுட் வருது. ஒருவேளை இங்க இருந்து அவ கிளம்பலையோ, இந்த வாட்ச்மேன் பொய் சொல்றாரோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறாங்க. இப்ப பொறுமையா செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வேலை பார்க்குற ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, சட்டுன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நடந்த விஷயத்த நான் சொல்றேமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆசிரமத்தோட ஹெட் யார் தெரியுமா, மைக்குன்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அந்த மைக்கும் ஜெரால்டும் தான் ஹெட்டா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து படிக்குத்தன் ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, அவரும் இந்த டீம்ல ஒருத்தரா இருப்பாரு. இவங்க மூணு பேருமே ட்ரக்கை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அது மூலியமா நிறைய காசு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிளீன் பண்றதுக்காக வந்தா பாத்தீங்களா, அப்படி வந்த பொண்ணை இந்த படிக்குத்தன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். கூட இருக்க அவனுங்க ரெண்டு பேருமே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மூணு பேருமே சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த பாட்டி வெளியே இருந்து கவனிச்சிருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல எல்லை மீறி நடந்தவனுங்க சாவடிச்சிருப்பாங்க. டிஸ்போஸ் பண்றதுக்காக பாடியை கொண்டு போறாங்கன்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி ஒரு பகுதியை காட்டுறாங்கல்ல, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் பாடியை புதைச்சு வச்சிட்டு இருக்காங்க. இவங்க அதை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ
மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கு தான் அடிச்சிருப்பாரு. இவங்களை பார்த்து கிண்டலா சிரிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே மயக்கம் ஆயிடுறாங்க. இப்ப மயக்கத்துல இருந்து கண்முழிக்கும் போது இவங்க வெளியே எங்கேயோ இருக்காங்க. அதனால நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. போலீஸால நம்ப முடியல. என்னமா சொல்ற, அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இல்ல சார், என் கண்ணால பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வாமா, உடனே அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கூட்டு வந்துடுறாரு. எங்க புதைச்சத பார்த்தேன்னு கேட்கும் போது இவங்க இடத்த சொல்றாங்க. தோண்டி பார்த்தா பாடி இருக்கணும்ல, ஆனா அங்க பாடி இருக்க மாட்டேங்குது. என்னமா பாடி இல்லவே இல்லைன்ற மாதிரி போலீஸ் கேட்கறாரு. என்னடா இது பாடி இல்ல, ஒருவேளை மாத்தி வச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. அப்பதான் பாட்டியை பாக்குறாங்க. பாட்டி, நடந்த விஷயத்த நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி பாட்டி கிட்ட கேட்கறாங்க. நீ என்னமா சொல்ற, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி பாட்டியும் மாத்தி பேசுறாங்க. பாட்டியும் அந்த ஆளுங்க மிரட்டி இருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லா புரியுது. அந்த 3 பேருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதனால தான் இந்த கேஸை முடிச்சிட்டாங்கன்றது இவங்களுக்கு நல்லா தெரியுது. எப்படியாவது திரும்பி இந்த கேஸை நம்ம கையில எடுக்கணும், கமிஷனரையே இந்த கேஸை நம்ம கிட்ட தர வைக்கணும், என்ன பண்றதுன்னு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. ஆக்சுவலா அந்த படிக்குத்த ஆளுங்க வேற ஒரு பொண்ணை தூக்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா வேணும்ட்டே அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்து டைவர்ட் பண்ணிடுறாங்க. கமிஷனர் பொண்ணு அந்த சைடுக்கா போற மாதிரி பண்ணிடுறாங்க. கமிஷனர் பொண்ணுன்னு தெரியாம தான் அவங்க தூக்கியிருப்பாங்க. இவங்களுமே ரெஸ்கியூ பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. கஷ்டப்பட்டு சண்டெல்லாம் போட்டு ரெஸ்கியூ பண்ணிருப்பாங்க. இது மூலியமா இவங்க அந்த படிக்குத்தனை பத்தி விசாரிக்கிறேன்ற மாதிரி உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அப்ப படிக்குத்தனை கொலை பண்ணது நீதானா அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்த எல்லாருமே கேக்குறாங்க. ஆமா, நான் தான் என்னோட கையால கொலை பண்ணேன்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. யாருமே வீட்ல இல்லாத போது இவங்க தான் நைஸா வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அவனை லாக் பண்ணிருப்பாங்க. அவன் அப்பயும் தெனாவட்டாலாம் பேசிட்டு இருக்கான். என்ன பண்றாங்கன்னா ஆணுறுப்பை கட் பண்ணி அவன் கதையை கொடூரமா முடிச்சிடுறாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் சோனா சாகும் போது எங்க கூட தானே நீங்க இருந்தீங்க, எப்படி சோனாவை சாவடிச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க போன் பேசுற மாதிரி கொஞ்சம் தள்ளி போனாங்கல்ல, அப்படி தள்ளி போனவங்க நைஸா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. நீ என்ன பண்றன்னு சோனா கேட்கும் போது இவங்களுமே உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன், நீ தர ட்ரக்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சோனாவோட கதையை முடிச்சுட்டு சைலண்டா வெளியே போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அந்த மைக்கோட கதையும் முடிக்கணும், கதையை முடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன்ற மாதிரி சொல்றாங்க. டீமை சேர்ந்தவங்களும் நீங்க பண்ணது சரிதான், நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் கூட பேசுறதுல விருப்பம் இல்லைன்னு என் தம்பி சொன்னான்டா, அதை மீறி நான் தான் அனுப்பி வச்சேன், என் தம்பியை சாவடிச்சிட்டல அப்படின்ற மாதிரி கவினை போட்டு அடிக்கிறாரு. நான் பண்ணல, ஒரு லேடி போலீஸ் தான் ஷூட் பண்ணா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப பார்த்தா வீடியோல ஒரு லேடி போலீஸ் தான் ஷூட் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. இவளை ஏற்கனவே எனக்கு தெரியும், அந்த டைமே இவ கதையை முடிச்சிருக்கணும், தேவையில்லாம இவளை விட்டு வச்சதுனால என் தம்பியை நான் இழந்துட்டேன், இந்த டீம்ல ஒருத்தர் உயிரோட போக கூடாது, எல்லார் கதையும் முடிக்கணும், சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவங்க ஏமாத்துனது கமிஷனருக்கு தெரிய வந்திருது போல. இப்ப கமிஷனர் இருக்கார்ல, நீ உடனே கிளம்பி நம்ம நாட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நான் அந்த மைக்கு கதையை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்றாங்க. இவர் வரலனா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாரு. என்னன்னா எடுத்துக்கோங்கன்னு இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க அர்ஜுன் ஒரு நபர் ஹெல்ப் பண்றாரு பாத்தீங்களா, அந்த அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் போனை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அவன் ட்ரேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, உங்க உடம்புல ஒரு சிப்பை செலுத்தி இருக்கேன், அது மூலியமா ஒருத்தர் எங்க இருக்காங்கன்னு இன்னொருத்தர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவன் எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு டீமா போய் அட்டாக் பண்ணி அவனை தூக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது மைக் எங்க இருக்கான்றது தெரியுது போல. அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. எப்படியாவது மைக்கு கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி உள்ள நுழையிறாங்க. பார்த்தா அது ஃபேக் இன்ஃபர்மேஷனா இருக்கும். உள்ள மைக்லாம் இல்ல. மைக்கு தான் பிளான் போட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான் போல. இவங்க டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையா தூக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு பொண்ணு காணாம போயிடுறாங்க, அடுத்து ஒரு பொண்ணு காணாம போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா காணாம போய் ஹீரோயின் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. இப்ப மைக்கு கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. அங்க ஒரு போன் இருக்கும். அந்த போன்ல இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றானா, நான் தான் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தூக்கிட்டேன், முடிஞ்சா உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திக்கோ, அதே மாதிரி என் கிட்ட இருந்து உன் உயிரையும் காப்பாத்திக்கோன்ற மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஸை இவன் நேரடியா சாவடிக்க மாட்டான். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே போதையில மாடியில இருந்து குதிக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிடறான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல சாவற மாதிரி இவன் செட் பண்ணி வச்சிடறான். ஹீரோயின் அந்த டைம்குள்ள காப்பாத்தலனா அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் சிப்பை செட் பண்ணிருக்காங்கல்ல, இதெல்லாம் அந்த வில்லன் மைக்குக்கு தெரியாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா லொகேஷனை பார்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. அர்ஜுன்மே லொகேஷனை பார்த்து பார்த்து சொல்றாரு. அங்கெல்லாம் போனா அவங்க இருக்கிற மாதிரியே தெரியல, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப நீ இருக்கிற லொகேஷன்ல ஒரு பொண்ணு இருக்கா, கண்டிப்பா என்னால சொல்ல முடியும்னு சொல்றாரு. அதனால இவங்களுமே ஒருவேளை மண்ணு கீழே இருப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க இருக்கிற இடத்தை தோண்டி பாக்குறாங்க. உள்ளதான் அவன் புதைச்சு வச்சிருக்கான். நல்ல வேலையா அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப மீதி லொகேஷன்லயும் இதே மாதிரி நம்ம செக் பண்ணோம், நல்லா செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இன்னொரு லொகேஷனுக்கு வரும்போது ஒரு பொண்ணை செம்ம போதையில மாடியில நிக்க வச்சிருக்காங்க. அவங்க மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா இந்த இடத்துக்கு வந்த இவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க. இவங்க
காப்பாத்தின ஆளுங்களை எல்லாம் அர்ஜுன் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த மைக்கோட கேங் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்பும் போது இவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அர்ஜுன் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க மட்டும் தனியா அந்த இடத்துக்கு வராங்க. இங்க ஒரு ஜென்ஸ் அசிஸ்டன்ட் மாட்டிட்டு இருப்பாரு. அவரையும் இந்த இடத்துல காப்பாத்தி கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. இல்ல இல்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இங்க நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல, எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்பதான் மெயின் ஹெட்டான மைக் வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சிங்கிள்ஸ் மார்லாம் மோதிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க அடி வாங்குறாங்க. ஆனா போக போக மைக்க போட்டு அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மல்லிக்காக இவனோட கதையை முடிச்சிடுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையும் நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.